வணக்கம். தானத்தில் சிறந்த தானம் அப்படிங்கிறது ஞான பூமி தானம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இயல்பாக நிறைய தானங்கள் இருக்குது. அந்த தானங்கள் செய்வது என்பது அடிப்படையாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் தானம் வழங்குகிறோம். அந்த தானம் வழங்குவதை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா அந்த தானம் வழங்குவதன் மூலமாக நம்மளுக்கு பிரதிபலன் ஒரு உயர்ந்த அளவில் கிடைக்கணும் அப்படின்னா அங்கே பூமி தானம் அப்படிங்கிறது மிக முக்கியம். அந்த பூமி தானத்தையும் ஒரு ஞான பூமி தானமாக வழங்குவது. அப்போ ஞான பூமி தானம் அப்படிங்கிறது நம்ம வழங்கிய பூமி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு தற்சார்பான வாழ்வியலை அமைக்கக்கூடிய ஒரு பூமியாக அமைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நெடுநெல் கூம்பு வனம் என்ற ஒரு அமைப்பில் அந்த நிலம் அமைய வேண்டும். அப்போந்தான் அந்த இடத்துல ஞானம் என்பது பிரபஞ்ச கூம்போடு இணைந்திருக்கும். அந்த பிரபஞ்ச கூம்போடு இணையும் பொழுது தான் நமக்கான ஆசீர்வாதம் என்பது சிறப்பாக அமையும். நமக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது தான் பேரின்ப வாழ்வியல் என்பது அமையும். அப்போ நம்ம இன்பத்திற்காக மகிழ்ச்சிக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதும் சரி, எவ்வளோ வேலைக்கு போகிறதும் சரி, எல்லாமே கஷ்டப்படுறது எல்லாமே நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்வியலுக்கு. அந்த மகிழ்ச்சியான வாழ்வியல் என்று சொல்லக்கூடிய இன்றைய சிற்றின்ப வாழ்வியலை தவிர்த்து பேரின்ப வாழ்வியலுக்கு போகிறது. அப்போ அந்த மகிழ்ச்சி என்பது பேரின்பத்தில் கிடைக்கும் பொழுது அது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் தொடருமானதாக இருக்கும் பொழுது இந்த வாழ்வியல் என்பதே மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அந்த இறைவன் நம்மை படைத்தது மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியலை வாழ்வதற்காகத்தான். அப்போது துன்பம் சொல்லியோ ஆரோக்கியம் ஒரு நோய் நொடியோடு வாழ்வதற்கோ அல்ல. எல்லோருமே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியலை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இறைவன் படைத்திருக்கிறான். அப்போ அந்த இறைவனை நாம் புரிந்து கொண்டு இந்த பேராற்றலை பயன்படுத்துவது, பேராற்றலான கூம்பியல் பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலப்பரப்பை உருவாக்குது. அதுதான் ஞான பூமி அப்படிங்கிறது. இந்த பூமிக்கு ஞானம் என்பது இயல்பாகவே இருக்குது. இந்த பூமிக்கு ஞானம் என்பது இயல்பாக இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். யார் மூலமாக அது எப்படி வெளிப்படும்? ஒரு நபர் மூலமாக தான் வெளிப்படும். அப்போ நம்ம அந்த பூமியை யாருக்கு வழங்குகிறோம்? ஒருத்தருக்கு தானம் வழங்குகிறோம். அப்போ தானம் வழங்கும் போது அந்த நிலத்தை எப்படி பயன்படுத்துகிறார் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அந்த பயன்படுத்துகிற வழியாகத்தான் நமக்கான நல்லது நடக்க இருக்குது. ஏன்னா நமக்கான ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தானம் பண்ணுறோன்னா நமக்கான பலன் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதிர்பார்க்காவிட்டாலும் அங்கேருந்து வெளிப்படும் ஒரு செயல்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு பொருளை கொடுக்குறோம், அந்த பொருள் கொடுப்பதை அது எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்கிற பொறுத்து அதனுடைய பலன் வெளிப்படும் இல்லையா? இந்த சமூகத்தில் வெளிப்படும் இல்லையா? அதாவது நெருப்பு அப்படிங்கிற ஒன்று நம்ம தானம் கொடுக்குறோம். அந்த நெருப்பை ஒரு கோயிலுக்கான விளக்கை ஏற்றுவதற்கோ இல்லை அடுப்பை பற்ற வைப்பதற்கோ பயன்படுத்தும் போது அது நல்ல பலனாக இருக்கும். அதை ஒரு காட்டை கொளுத்தி விட்டால் அதனால் விளைவுகள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வந்துவிடும் அல்லவா? ஸோ அப்போ கொடுக்கக்கூடிய நிலம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதும் மிக முக்கியமானது. அதுதான் ஞான பூமி தானமாக வழங்குகிறோம். ஏன்னா ஞான பூமி அப்படிங்கிறது நம்ம இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியல், பேரின்ப வாழ்வியலை கொடுக்கக்கூடியது. அதுதான் நெடுநல் கூம்பு வனம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் சொன்னோம். அந்த நெடுநல் கூம்பு ஒரு நீண்ட ஆயுள் வாழக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலம். அங்கே எப்பொழுதும் எப்பவும் தற்சார்பான ஒரு உணவியல்ங்கிறது ஒரு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஞான பூமியோடைய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? தத்துவம். ஞான பூமி அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே பஞ்சம் என்ற ஒன்று இருக்காது. பஞ்சம் என்பதை வரவிட மாட்டார். ஏன்னா அந்த ஞானம் என்பது எதோட இணைந்திருக்கிறது? அங்கே இருக்கும் நபரோடு சேர்ந்துருக்கு. யாருக்கு நம்ம வழங்குகிறோமோ அந்த நபரோடு சேர்ந்து இருக்கிறது. அப்போ அந்த நபர் நம்மளுடைய ஒரு காலம் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா சிறுபொழுது பெருபொழுதுன்னு சொல்லுவது போல் மாதம் அப்படிங்கிற பிரிச்சிருக்காங்க. ஒரு சந்திரனை மையப்படுத்தி மாதம் என்று சொன்னால் அதே போல் சூரியனை மையப்படுத்தி ஆண்டு காலம் என்பதையும் பிரிச்சிருக்காங்க. ஆண்டு. அப்போ அந்த ஆண்டு காலம்ங்கிறது 60 ஆண்டுகள் அப்படிங்கிறது வருது. அப்போ அந்த 60 ஆண்டுகள் சுழற்சியில் நம்மளுடைய மழைக்காலம் என்பது வெவ்வேறு விதமாக மாறுபடும் என்பது உண்மை. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பஞ்சம் என்ற ஒன்றையும் இந்த மக்கள் அந்த காலநிலையை புரிந்து கொள்ளாமல், அதாவது விதியை புரிந்து கொள்ளாமல் பஞ்சத்தில் அவதிப்பட்டிருக்காங்க. அந்த பஞ்சத்தில் அவதிப்படுறாங்கன்னு என்ன? நம்மளுடைய விதியை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான். அப்போ அந்த விதியை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த 60 ஆண்டுகால காலநிலையை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வானத்தை பார்த்து
60 ஆண்டு காலத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பஞ்சத்துக்கு முன்னூட்டியே நம்ம வந்து உஷாராயிக்கலாம் இல்லையா. தானியத்தை சேகரித்து வைப்பதன் மூலமாக பஞ்சத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த ஞானம்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு நபராய் நம்ம உருவாக்குவது. ஞானபூமி தானம் அப்படின்னு சொல்வது மூலம் ஒரு நபர் கொடுக்குறோன்னா அங்கே ஒரு உத்தமரை உருவாக்குகிறோம். அவருக்கு அந்த 60 ஆண்டுகள் அறிவியும் சேர்த்து அந்த விதிகளையும் நம்ம தொகுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அப்போது உணவு, நீர், உறைவிடம் என்ற மூன்றும் ஒருவருக்கு நிரந்தரமாக கிடைக்கும் பொழுது அவர் பேரின்பத்தை நோக்கிய உறவோடு கணவன் மனைவும் அந்த உறவோடு ஆண் பெண் என்ற உறவோடு அவர் பேரின்பத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் தன்னை ஆனந்தத்தில் திளைக்க வைப்பது, எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பது அப்படிங்கிறது இந்த வாழ்வியலை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கும். அப்போது பரப்ப இப்போ நம்ம வந்து போட்டி என்னென்னா, ஒரு வேலை கிடைக்கணும்னா ஒரே வேலைக்கு இன்னொருத்தரும் போராடுவது. ஒரு சம்பளம் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஹையர் பொசிஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதே பொசிஷனுக்கு இன்னொருத்தரும் போட்டி. இப்போ அந்த போட்டியோடைய அழுத்தங்கள் நிறைய இருக்கும் இல்லையா. அந்த அழுத்தங்கள் இல்லாமல் எல்லோருக்கும் பேரின்பம் என்பது கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கும் இவருக்கு தான் கிடைக்கும், யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், யாராவது ஒருத்தர் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லோருக்குமான ஒரு பேரின்பம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த ஞான பூமியிலிருந்து கிடைக்க இந்த பூமியுடைய நிலப்பரப்பு அனைத்தும் ஞான பூமியாக மாறும். இப்போது அதற்கான தானம் செய்தல் அப்படிங்கிறது மிகச்சிறந்த தானம். ஞான பூமி தானம்ங்கிறது மிகச்சிறந்த தானம். இந்த தானம் தான் நம்மளுடைய வாழ்வியலை மிக ஆனந்தமான, பேரின்பமான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியலுக்கு எடுத்து செல்லும். அடுத்தடுத்த சந்ததிகள் மிக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம பூமியை ஞான பூமியாக மாற்ற வேண்டும். அது ஒரு சிறு பரப்பாக ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிலப்பரப்பாக நம்ம வந்து உருவாக்கி தொகுத்து எடுத்து கொண்டு போகும் பொழுது ஒட்டுமொத்த பூமியும் ஞான பூமியாக மாறும். இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியலாக மாறும். அதுதான் நம்மளுக்கு அவசியமான ஒன்று. ஏன்னா நிலம் இருப்பவருக்கு இந்த வாழ்வியல் பிடிக்காது, இந்த வாழ்வியல் பிடித்தவருக்கு நிலம் இருக்காது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நிலப்பரப்பு இருக்க வேண்டும், விருப்பப்பட்ட ஒரு நபர் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒருங்கிணைப்பை செய்வதுதான் அந்த பூமி தானம் என்பது. விருப்பப்பட்டவருக்கு அந்த நிலத்தை கொடுத்து அந்த வாழ்வியலை விளம்பரப்படுத்துவது அப்படின்னே வச்சுக்கோங்க. இது நடக்குதா இல்லைன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இது பிரபஞ்சத்துடைய ஆசை. இனி இந்த பூமியை ஞான பூமியாக சத்திய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சத்திய யுகம் என்பது பிறந்து விட்டது. அதற்கான அமைப்பு இனி தொடங்கிவிடும் என்பது தான். அதற்கான செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரே அடியாக டக்குன்னு மாறாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து இந்த மக்கள் முழுமையாக இந்த வாழ்விடும். ஏன்னா ஒரு அரசாட்சி இருக்குதுன்னா அங்கே இராணுவங்கள் சண்டை போடுது அப்படின்னா இங்கே பொதுவான மக்களுக்கு சண்டை போடுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குவானா? எதுவும் இருக்காது. நீ ஆண்டான்னா அவன் ஆண்டான்னா யார் வேணால் ஆண்டுட்டு போகிறாங்க. நீ பதவி விட்டுட்டு போனால் அவங்க பதவியில் ஆள போகிறான். இங்கேருந்து ஒரு டேக்ஸ் வாங்க போகிறான், அவங்க ஆள போகிறான், அவ்வளோதானே. நீங்கள் 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க? உங்களோட பதவிக்காண்டி, உங்களுடைய அதிகாரத்துக்காண்டி நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்க தவிர இங்கே பொதுமக்கள் என்பவர்களுக்கு எதுவும் சமம். அதனால தான் தமிழர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது குமரி முதல் இமயம் வரை அப்படிங்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்துச்சு. அவர்கள் தமிழர்களுக்கான பண்புகள் வெவ்வேறாக இருந்த ஒரு தனி பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தனி குணம் என்பது ஒன்று. அவர்கள் யார் ஆண்டாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற வாழ்வியல் அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய நிலப்பரப்பு அப்படியே பிறருடைய அதிகார பீப்புள்ஸுங்கிறது கொஞ்சம் பேர் தான் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த அதிகார மக்கள் கொஞ்சமாக கலைந்து கொஞ்சமாக மாறி கடைசியில் ஒடுங்கிட்டோம். இனிமேல் இந்த பரப்பு இனிமேல் விரிந்து செல்ல வேண்டும். அதிகாரமற்ற ஒரு பரப்பு. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற ஒரு கொள்கை ஏற்கனவே இருந்தது. அந்த கொள்கையோடு மீண்டும் இந்த நெடுநல் கூம்புவனம் என்ற வாழ்வியல் முறை பரவும். அது இயல்பாகவே நடக்கும். அது இந்த பிரபஞ்சத்தோடைய விருப்பம், அந்த பிரபஞ்சத்துடைய தத்துவத்தில் ஒன்று. அந்த தத்துவம் இனி முழுமைப்படும். அப்படி முழுமைப்படும் பொழுது இயல்பாக இயங்கும் பொழுது எல்லோரும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுள் உடையவர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் பேரின்பு வாழ்வியலையும் வாழ்வோம் என்பது உண்மை. அதற்கான எடுத்துக்காட்டுகள் நிகழ்ந்து விட்டன. இப்போ கைலாசாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள்.
நெடுநல் கும்பகோணம் தான். ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தற்சார்பான ஒரு வாழ்வியல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பேரின்ப வாழ்வியல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே இருக்குது. எல்லாமே எதனால்? தானத்தின் மூலமாங்க. அப்போது ஞான பூமி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இயங்க ஆரம்பிச்சுட்டு அது ஒரு பார்வைக்கு கொஞ்சம் தவறுதலாக தெரிஞ்சிடும். அதையும் இன்னும் கொஞ்சம் திருத்தும் பொழுது அந்த பார்வையில் மாறி இன்னும் திருந்தும் பொழுது இன்னொரு ஞான பூமி தானம் இன்னொரு நிலப்பரப்பு உருவும் பொழுது அங்கே இன்னும் கொஞ்சம் திருத்தம் வரும். இப்படி திருத்தங்கள் வந்து அந்த கான்செப்டில் இன்னும் நிலப்பரப்புகள் கூடிக்கிட்டே வரும். அப்போது பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கான்செப்டில் எப்போ இயற்கையாகவே வாழ வேண்டும், இயற்கை வாழ்வியல் வாழ வேண்டும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ரொம்பவும் காவி உடை அணைவதுங்கிறதில்ல, இயல்பான வாழ்க்கையிலே பேரின்ப வாழ்க்கையில் வாழ முடியும். இயற்கையான அந்த இயற்கை வாழ்வியல், தற்சார்பான ஒரு வாழ்வியல், அந்த தற்சார்பு வாழ்வியல் அப்படிங்கிறது மக்கள் நிறைய பேர் விருப்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த விருப்பப்படும் பொழுது தனக்கண்ட அரசாண்மை இல்லாமல் எல்லோரும் நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிறது தன்னுடைய பரப்புக்கு தானே மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்துவமான ஒரு வாழ்வியலை வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு இனிமேல் உருவாகும். அதுதான் அது கண்டிப்பாக நடக்கும். அப்போது தானம் செய்வது அப்படிங்கிறது ஞானபூமி தானத்துக்கு நீங்கள் முடிந்தவரை முயற்சி செய்து அதற்கான தானமாக சென்றடைய செயல்படுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு மட்டுமல்லாமல் வருங்கால சந்ததியும் ஆரோக்கியமாக பேரின்ப வாழ்வியல் வாழ உதவும். நன்றி.